அவையோர் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அன்பென்னும் அகல் விளக்கை ஆன்ம ஒளியை புன்சிரிப்பின் மூலம் ஒளியேற்றி கொண்டிருக்கும் எம் பங்கு தந்தை அருட்பணியாளர் ஜஸ்டின் அடிகளார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எம் இறை மக்களுக்கும் எங்கள் கோவிலுக்கும் தங்களையே அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கும் எங்கள் தலைமை அருட்சகோதரி மற்றும் அருள் சகோதரி அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறேன். இறை காரியங்களிலும் சபை காரியங்களும் உற்சாகத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கும் ஊர் நிர்வாகிகள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் கோயில் பணியில் ஈடுபாடு கொண்டிருக்கும் எம் கோவில் உபதேசியர் அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறேன். உற்சாகமும் ஊக்கமும் அளிக்க வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறேன். பட்டாம்பூச்சிகளாய் மின்மினி பூச்சிகளாயும் படப்படத்து கொண்டிருக்கும் எம் விபிஎஸ் குழந்தைகளை வருக வருக என வரவேற்கிறேன். விபிஎஸ் நடத்தி 10 நாட்களும் எல்லா காரியங்களிலும் முன்னின்று நடத்தி செல்கின்ற திருமதி அல்ஃபோன்ஸ் அக்கா அவர்களையும் மற்றும் விபிஎஸ் ஆசிரியர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தேசத்தை வலிமையாக்கும் மற்றும் நீளமாக்கும் கிளினிக் பிளஸ். ஃபர்ஸ்ட் குரூப் கிறிஸ் ஜுவானா. சகாய ஜெனிஸ். ஃபர்ஸ்ட் குரூப் சகாய ஜெனிஸ். செகண்ட் குரூப் சகாய ஜெனிஸ் செகண்ட் குரூப். ரித்திகா செகண்ட் குரூப். ரித்திகா ஜோனா மேரி செகண்ட் குரூப். ஜோனா மேரி. தேஷிகா ஃபர்ஸ்ட் குரூப். நடந்துட்டு போவாங்க. செகண்ட் குரூப் யார் இருக்கா? வினோலின் செகண்ட் குரூப். ஜெரிக் செகண்ட் குரூப். ஜெரிக். பிரிசி ஃபோர்த் குரூப்.
உன்னை தலையாக்கி நீ ஈராக்காமல் உன்னை மேலாக்கி நீ David, JPP. பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 போராட்டங்கள் முடியல பாடுகளோ தீரல ஆனாலும் இருக்கிறனே இன்னும் நாள் இல்ல இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே போராட்டங்கள் முடியல பாடுகளோ தீரல ஆனாலும் இருக்கிறனே டேலண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர் 1 2 3 4 Kırva 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 elam kırva 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 nailaya belanilaya kalandila elam kırva nailaya belanilaya kalandila elam kırva
Jeroshan. Second prize, Janisha. Third prize, Princess Asis. Second prize, Janisha. Third prize, Princess Asis. Third prize, Princess Asis. 2 prize. Third prize, 2 prize. Asis. குழு 2. Chris Joanna first prize. Second prize, Joy Gifty. Third prize, Niranjana. First prize, Chris Joanna. Second prize, Joy Gifty. Third prize, Niranjana. Second குழு பாடப்போட்டி Jonah Daphne first prize. Second prize, Jerick. Third prize, Jonsina Blessy. Third prize, Jonsila Blessy. Third group, first prize, Archana Velan. Second prize, Mugila. Third prize, Abhilasha. குழு 4. First prize, Prissy Kausalya. Second prize, Kausalya Kelsia. Third prize, Libin Matthew. மனப்பாட போட்டிக்கான பரிசு குழு 1. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெனிஷா ஜெரோஷன் 2 பேர். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெனிஷா ஜெரோஷன். பி குரூப் ஃபர்ஸ்ட் பிரைஸ் உச்சி மகாலி. ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் கிறிஸ் ஜுவானா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட். தேர்ட் ஜாய் கிஃப்டி. குழு 2. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜோனா மேரி. செகண்ட் பிரைஸ் ஜோனா டாஃப்னி ஜோன்சிலா 2 பிரைஸ். ஜோனா டாஃப்னி ஜோன்சிலா செகண்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் பிரகாஷ் ஜெபி 2 பிரைஸ். பிரகாஷ் ஜெபி தேர்ட் பிரைஸ் 2 பேர். ஃபோர்த் குரூப் குழு 4. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரிசி அண்ட் கௌசல்யா. செகண்ட் ஹெல்சியா. தேர்ட் லிபின் அஜிதா. குழு 3. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அர்ச்சனா அவிலா 2 பிரைஸ். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொஞ்சம் வேகமாக வாங்க. முகிலா செகண்ட் பிரைஸ். தேர்ட் அபிலஷா. பாட்டு போட்டி குழு 1. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெனிஷா. குழு 1 பி குரூப். ஃபர்ஸ்ட் தஷ்விகா ஃபர்ஸ்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் இன்ஃபென்ட் செல்வ வெனிஷ் நிரஞ்சனா 2 பிரைஸ். செகண்ட் பிரைஸ் 2 பேர். இன்ஃபென்ட் செல்வ வெனிஷ் நிரஞ்சனா. தேர்ட் பிரைஸ் தேசிகா. குழு 2. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரகாஷ். செகண்ட் பிரைஸ் வினோலின் ஜெரிக் 2 பிரைஸ். செகண்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் ரித்திகா ஆஸ்டின். தேர்ட் பிரைஸ் 2 பேர். ரித்திகா ஆடன். குழு 3. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவிலா. செகண்ட் பிரைஸ் 3 பேர்.
பிரஜிங்கா அர்ச்சனா செல்சியா. பிரஜிங்கா அர்ச்சனா செல்சியா 3 ப்ரைஸ். செகண்ட். தேர்ட் முகிலா. குழு 4 பிரிசி ஹெல்சியா. செகண்ட் கௌசல்யா. தேர்ட் லிபின். தேர்ட் ஒன்று லிபின் வாங்கிச்சு. தேர்ட் ஒன்று தான். அடுத்து விளையாட்டு போட்டிக்கான பரிசு. குழு 1 பரிசு வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள். ஜியோனா எந்திரிடி, சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு. ஜியோனா எந்திரிடி. இப்போ நான் குளிச்சுட்டு வரக்குள்ளே நீ எந்திக்கலன்னு உன்னை என்ன செய்வேனே தெரியாது. எந்திரி. ஐயோ டைம் வேறு ஆச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. எந்திரி. அம்மா நான் வரலம்மா, எனக்கு தலை வலிக்குது, போங்கம்மா. நீலாம் திருந்தவே மாட்டே, போ. ஜியோனா என்னம்மா இன்னும் போகலையா? ஜியோனா என்னம்மா? ஜியோனா யார் நீங்கள்? அம்மா யார் நீங்கள்? பயப்படாத, நான் தான் ஏஞ்சல். என்னது ஏஞ்சலா? நான் சர்ச்சுக்கு போகலன்னா என்னை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? நான் உன்னை ஆண்டவரோட தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். தோட்டமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வா, நம்ம தோட்டத்துக்கு போகலாம். எனக்கு சொல்லு. இந்த தோட்டம் ரொம்ப அழகா இருக்கே, ஒரு பூவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. வா, இன்னும் நிறைய அதிசயங்கள்லாம் இருக்கு இந்த தோட்டத்தில். வா நம்ம போய் பார்க்கலாம். வா ககமே வா. எப்படி நீங்கள் சொன்னோன்னே வந்து அது உங்கள் கையில் உட்காருது? இது நான் சொல்கிறது எல்லாமே கேட்கும். அது எப்படி? அது இந்த காகமே சொல்லும். நான் இறைவாக்கினர் எலியாவுக்கு உணவு கொடுத்த காகம். என்னது, எலிக்கு உணவு கொடுத்தியா? எல்லா காகமும் எலிக்கு சாப்பிட தானே செய்யும், நீ எலிக்கே உணவு கொடுத்தியா? ஐயோ அது எலி இல்லை, அதுதான் இறைவாக்கினர் எலியாவுக்கு உணவு கொடுத்த காகம். ஆமாம், நான் இறைவாக்கினர் எலியாவுக்கு உணவு கொடுத்தேன். இறைவாக்கினர் எலியா உயிருக்கு பயந்து பாலைவனத்தில் இருக்கும்போது கடவுள் என் மூலமாக தான் உணவு கொடுத்தாங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. சரி வா போகலாம். இந்த புறா ரொம்ப அழகா இருக்கே. இது என்ன கடவுளுக்கு பண்ணிச்சு? இந்த புறாவே சொல்லணும் அதோட கதையை, கேளு நீனே. நோவா தாத்தா காலத்தில் மண்ணுலகில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ நோவா தாத்தா ஒரு பேழை செஞ்சார். அதில் நானும் இருந்தேன். அந்த பேழையில் இருந்த யாருக்குமே ஒன்றும் ஆகலை. 40 நாள் வெள்ளம் வற்றின உடனே என்னை நோவா தாத்தா போய் வெள்ளம் வற்றிட்டான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. நான் தான் அந்த செய்தியை போய் நோவா தாத்தா கிட்டே சொன்னேன். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்குது, அதை அவனை காமிக்கிறேன், நீ வா. இது என்ன பண்ணுச்சு பாத்தியா? நம்ம இதை பார்க்கலான்னே அதுவே குரல் கொடுத்து காமிக்குது. ஆமாம், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் தான் என் முதலாளி பிள்ளையாமல் இஸ்ரேவேலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதுல வானதூதர் அவரை கொல்றதுக்கு வாளோடு நின்னாங்க. நான் தான் செவுத்தில் முட்டி கீழே இருந்து என் முதலாளி பிள்ளையாமல் காப்பாற்றினேன். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. இது முதல்ல இந்த கழுத கண்ணுக்கு தான் வானதூதர் தெரிஞ்சாரு, அப்புறம் தான் பிள்ளையாம் கண்ணுக்கு வானதூதர் தெரிஞ்சாரு. அப்படியா? நான் தான் பேர் வச்ச கழுதை. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா நான் தான் ஏசப்பாவை முதுகில் சுமந்துட்டு வந்தேன். நான் நடக்க முச்சில கீழே நல்லா மெத்த மாதிரி நல்லா விரிச்சிருந்தாங்க தெரியுமா. நான் அதில் தான் நல்லா நடந்து வந்தேன். என் முதுகில் தான் ஏசப்பா உட்காந்துருந்தாங்க. என்னை சுற்றி எல்லாருமே ஓசர்னான்னு பாடிட்டு வந்தாங்க. அதனால தான் நான் பேர் வச்ச கழுதை. நிஜமாவே நீ பேர் பெற்ற கழுதை தான்.
ஐ இந்த கண்ணுக்குட்டி ரொம்ப அழகாக இருக்கே. இதே நான் ஆண்டவர் பண்ணுச்சு. உன் கதையை நீனே சொல்லு கண்ணுக்குட்டி, நீ என்ன செஞ்சேன்னு? அதுவா, ஏசப்பா வந்து மாடித்தளத்தில் பிறக்கும் போச்சுல, நானும் மாடித்தளத்தில் பிறந்தேன். ஒரே நாளில் தான் பிறந்தோம். ஏசப்பா பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க தெரியுமா. அவர் வந்து மாதா மாடியிலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நானும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. இங்கே இந்த தோட்டத்தில் ஒரு குளம் இருக்குது, அங்கே போகலாம் வா. இந்த மீன் என்ன பண்ணுச்சு? நான் தான் யோனாவை முழுங்கின மீன். யோனா வந்து பாவம் செஞ்சுட்டு நினைவேலேருந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வேறு ஊருக்கு பார்த்துருப்பான். அப்போ கப்பலில் போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து அவனை கீழே தள்ளி விட்டுருப்பாங்க. அப்போ நான் வந்து அவனை முழுங்கி 3 நாள் என் வயிற்றுக்குள்ளே பாதுகாத்து வச்சு அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் அவனை வெளியே விட்டுட்டேன். இது ரொம்ப நல்ல மீனாக இருக்கே. இது பார்க்க தான் சின்னதாக இருக்குது, ஆனால் இது வாயை பொழந்தா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதை காட்டுச்சே. ம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ பயப்படாத, இது ஒன்றும் செய்யாது வா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயப்படாத. நீங்கள் ஏஞ்சல் உங்களை எதுவும் பண்ணாது. ஆனால் என்ன சாப்பிட்டுரும் நான். இல்லை அது சாப்பிடாது, வா வா தொட்டு பாரு. இது என்ன பண்ணுச்சு? தானியேல் அரசனை வணங்க மாட்டேன், கடவுளை மட்டும் வணங்குவேன்னு சொன்னதால் அவரை என் குகையில் போட்டாங்க. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் அமைதியாக இருந்தேன். எனக்கு ரொம்ப பசித்தது, ஆனாலும் கடவுளின் பிள்ளையான தானியேலை நான் சாப்பிடலை. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. ஆமாம், இது எல்லாமே வித்தியாசமானது தான். இந்த தோட்டத்தில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் தெரியுமா. ஆமாம் ஜியோனா, நீ இவ்வளோ விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் பார்த்தல, அதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிட்ட? எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க அங்கே போகணும் சர்ச்சுக்கு போகணும், அங்கெல்லாம் நான் போகவே இல்லை தெரியுமா. அதனால் எனக்கு எதுவுமே தெரியல. இதுக்கப்புறம் நான் நிறைய கற்றுக்குவேன். கல்விக்கு நான் கண்டிப்பாக கீழ்ப்படிவேன் இதுக்கப்புறம். தேங்க்யூ ஏஞ்சல். தேங்க்யூ ஏஞ்சல். இந்த விலங்குகள் எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சனால இங்கே இருக்குது. அதனால் ஆண்டவர் அவங்களோட நினைவில் வச்சு அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துருக்காங்கன்னு பார்த்தியா. இதே மாதிரி நீனும் கடவுளை ஆண்டவரை மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீனும் நல்லா இருப்ப. கண்டிப்பாக நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். இந்த படைப்புலே சிறந்த படைப்பு நீ தான். இதுக்கப்புறம் கடவுளுக்கு நான் கண்டிப்பாக கீழ்ப்படிவேன். உனக்கு ஆண்டவர் சிறந்த இடத்த தருவார். தேங்க்யூ அஞ்சலி. இதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். தேங்க்யூ. இதுக்கப்புறம் நான் கழுதை போல கீழ்ப்படிவேன். இதுக்கப்புறம் கழுதை போல கீழ்ப்படிவேன். இதுக்கப்புறம் கழுதை போல கீழ்ப்படிவேன். ஜியோனா ஜியோனா, இதுக்கப்புறம் கடவுளை போல கழுதை போல கீழ்ப்படிவேன். நான் இதுக்கப்புறம் கழுதை போல கீழ்ப்படிவேன். யாரை பத்திரி கழுதன்ற? நான் ஆண்டவர் தோட்டம் போனேன் தெரியுமாம்மா. ஆண்டவர் தோட்டத்துக்கு போனேன் தெரியுமாம்மா. கனவா கண்ட? ஆமாம்மா, அது கனவா நிஜமாக கூட தெரில. ஏஞ்சல் எனக்கு எல்லா இடத்துலையும் சுற்றி காமிச்சாங்க. எல்லா விலங்கு கூட வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சது தெரியுமா. இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். விபிஎஸ் போவேன், சர்ச்சுக்கு போவேன், சண்டே கிளாஸ் போவேம்மா. சரி, நீ திருந்தனா அதே எனக்கு போதும். ஆண்டவர் தான் உனக்கு நல்ல வழியை காட்டியிருக்காங்க. தந்தானே தையரத்தையா தந்தானே தையரத்தையா தந்தானே தையரத்தையா தையரத்தையாரே தந்தானே தையரத்தையா தந்தானே தையரத்தையா தந்தானே தையரத்தையா தையரத்தையாரே. ஏசுசாமி கூட மீன் பிடிக்க போறோம். 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 தந்தானே தையரத்தையா தந்தானே தையரத்தையா தந்தானே தையரத்தையா தையரத்தையாரே தந்தானே தையரத்தையா தந்தானே தையரத்தையா தந்தானே கூட மீன் பிடிக்க வாங்க. வலைய போட்டாரு, அங்கே மீனும் ஒன்றும் கிடைக்கல. தந்தானே
தயார் தயாரே தந்தானே தயார் தயார் தந்தானே தயார் தயார் தந்தானே கூட மீன் பிடிக்க வாங்க இயேசுசாமி கூட மீன் பிடிக்க போறோம் 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 இரவெல்லாம் வலைய போட்டாரு அங்கே மீனு ஒண்ணு கிடைக்கல தந்தானே தயார் தயார் தந்தானே தயார் தயார் தந்தானே தயார் 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 தயாரே தந்தானே தயார் தயார் தந்தானே தயார் தயார் தந்தானே கூட மீன் பிடிக்க வாங்க இயேசுசாமி கூட மீன் பிடிக்க போறோம் 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 இயேசு அப்போது பேதுருவை பார்த்து வலப்பக்கம் வலைய போட சொன்னாரு பேதுரு வலப்பக்கம் வலைய போட்டாரு ஐயோ அம்மா எக்கச்சக்க மீன் கிடைச்சிச்சு தந்தானே தயார் தயார் தந்தானே தயார் தயார் தந்தானே தயார் 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 தயாரே தந்தானே தயார் தயார் தந்தானே தயார் தயார் தந்தானே தயார் 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 தயாரே தயார் தயாரே தயார் தயாரே
அன்பு பாதையில வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அன்பு பாதையில வழித்துணையா நீ வர வேணும். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். பாசமான வாழ்க்கை வேண்டி பயணம் போகிறோம். அன்பு பாதையிலே வழித்துணையா நீ வர வேணும். நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே, நேசமாக வாழ்வதற்கு வழி தெரியலையே. இனி நீ இருந்தா வழி தெரியும், பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே, பயணம் செழிக்குமே, எங்களோட பயணம் செழிக்குமே.
நாடகம். அடுத்து வருவது யோபு நாடகம். அவர் மாசற்றவரும் நேர்மையானவரும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி வாழ்ந்து வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் இருந்தனர். யோபுவுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. அதிகமான பணியாளர்களும் இருந்தனர். கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே பெரியவராக இருந்தார். இருந்தாலும் மனதில் தாழ்ச்சியுள்ளவராக இருந்தார். யோபு 3 வேளையும் கடவுளை தொழுதார். தன் பிள்ளைகளும் கடவுளை விட்டு விலகிவிடக் கூடாது என்று அவர்களுக்காக பாவம் போக்கும் எரிபலி செலுத்துவார். இவ்வாறாக கடவுள் முன்னிலையில் நேர்மையாளராக வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் விண்ணகத்தில் ஒரு காட்சி. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. என்ன உள்ளே போவே முடியலையே. நம்மளை தான் விண்ணகத்துலேருந்து துரத்திட்டாங்களே. என்ன பண்ணுறது? கடவுள்கிட்ட வேறு டீலிங் வேறு பேசணுமே. நம்ம எந்த ஊரை வாங்கலாம்? நடுவே குறிச்சா நந்தகோலபுரமா, இல்லை இந்த சைடா அந்த சைடா? எந்த சைடு மக்கள் கூட்டமாக இருக்காங்க? சரி, இந்த சைடு தான் கூட்டமாக இருக்காங்க. இந்த சைடெலாம் ஏன் டீம்? ஓகே. என்ன சாத்தானே, எங்கிருந்து வருகிறாய்? எனக்கு என்ன வேலை கடவுளே? நான் உலக சுற்றி வருகிறேன். என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. அவனுக்கு என்ன கடவுளே? நீங்கள் நிறைவான செல்வம் கொடுத்துருக்கீங்க, ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, 10க்கு வேலி அடிச்சு வேற பாதுகாக்கீங்க. அந்த வேலியில் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல, தொட்டா ஷாக் அடிக்கி. நீங்கள் மட்டும் அவனுக்கு எதிராக கையை நீட்டுங்க, அவன் உங்களுக்கு முகலுக்கு நேராக படிப்பான். நீ நினைப்பது போல இல்லை. நான் அவனை ஆசீர்வதிக்காவிட்டாலும் அவன் என்னை பழிக்க மாட்டான். இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே. இது போதும் எனக்கு. அடுத்தது அடுத்தது ஐயா ஐயா, நம்ம எருதுகளையும் பன்றிகளையும் கல்வர்கள் பிடித்துட்டு போயிட்டாங்க. நமது வேலையாளர்களையும் கொண்டு போயிட்டாங்க. ஐயோ, எப்படி இதாச்சு? எல்லாத்தையுமா? அது எப்படி நடந்தது? ஐயோ போச்சே, என் சொத்தெல்லாம் போதே. ஏசப்பா, வானத்திலிருந்து வந்த நெருப்பு ஆடுகளையும் வேலையாட்களையும் எரிச்சிருச்சு. நான் மட்டும் தான் தப்பிச்சு வந்தேன். என்னது, மேல இருந்து தீ வந்துச்சா? ஆமா, அது 2 கண்ணால பார்த்தேன். அது 2 கண்ணால பார்த்தேன். எனக்கு ஐயா 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 நம்ம கழுதையர் கும்பலில் ஒட்டகத்தை ஐயா ஐயா நம்ம கழுதையர் கும்பலில் ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம சீடர்கள்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் தப்பிச்சு வந்தேன். பரவாயில்ல, நீ நாள் பழிச்சு வந்தியே. ஐயா ஐயா, உங்கள் மூத்த மகன் வீட்டில் எல்லாரும் விருந்தாடிட்டு இருக்கும்போது திடீர்னு வீடு இருந்து விழுந்துட்டு ஐயா, எல்லாரும் இறந்துட்டாங்க. நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டேன். ஐயோ, சொத்து தான் போச்சுன்னு பார்த்தேன், என் குழந்தைங்களும் செத்துட்டாங்களா? ஐயோ கடவுளே, இது எங்களுக்கு என்ன சோதனை? இன்னைக்கு இந்த நாள் என்னாச்சுனே தெரியல. எனக்கு என் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த நாள் ஃபுல்லாக எனக்கு ஒரே சோதனையாக தான் வந்துட்டு இருக்கு. கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாருனே தெரியல. கடவுளுக்கு நான் ரொம்ப நல்லவனாக தான் இருந்தேன். ஏன் கடவுள் இப்படி பண்ணுறாருனே தெரியல. கடவுள் எப்போவுமே நல்லவர். அவர் எந்த இது தப்பு செய்ய மாட்டேன். என் தாய் கருவின் உருவாக முடியே நான் பிறந்த மினியாக தான் பிறந்தேன். போகும்போதும் பிறந்த மினியாக தான் போகிறேன். ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் போற்ற பெறுக. ஆண்டவர் கொடுத்து கொண்டார். மீண்டும் விண்ணகத்தில் ஒரு காட்சி. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
சாத்தானே, இப்பொழுது எங்கிருந்து வருகிறாய்? என்ன கடவுளே, எனக்கு என்ன வேலை? நான் திரும்பவும் பூமியை தான் சுற்றி வருகிறேன். என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல மாசற்றவன் ஒருவனும் இல்லை. நீ அவன் பிள்ளைகளையும் செல்வத்தையும் அழித்து விட்டாலும் நம்பிக்கையில் அவன் உறுதியாய் இருந்தான் பார்த்தாயா? கடவுளே, நீங்கள் அவன் சொத்து மேலே தான் கை வச்சிங்க. அவன் உடல் மேலே, எலும்பு மேலே, சத மேலே கை வச்சு பாருங்க. அப்போ உங்களை மூஞ்சிக்கு நேரம் அவன் படிப்பான். இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் விட்டு வை. இந்த போகிறேன் கடவுளே. ஐயோ அரிக்குதே உடம்பெல்லாம் ஐயோ அரிக்குதே உடம்பெல்லாம் வலிக்குதே. என்னாச்சுனே தெரியல, கையெல்லாம் ஒரு ஐயோ கையெல்லாம் இருக்குது, புண்ணா இருக்குது, வலிக்குது, ஒரே சொரியெல்லாம் எடுக்குது. ஐயோ ஐயோ வலிக்குது. யோபுவின் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களும் கொப்புளங்களும் வந்தன. ஐயோ ஆண்டவரே வலிக்குதே, ஐயோ சொரியெல்லாம் எடுக்குது. ஐயோ ஆண்டவரே. நம்ம செல்வமும் போச்சு, நம்ம குழந்தைங்களும் போனாங்க. உங்களுக்கும் இந்த நிலைமை. இதுக்கு நீங்கள் அந்த கடவுளை பிடிச்சி செத்துடலாம். ஐயோ எனக்கே இங்கே சொரியெல்லாம் எடுக்கு, இவா வேற ஒருத்தி. இந்நிலையில் யோபுவின் நண்பர் மூவர் அவருக்கு நேர்ந்த இத்தீமை அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டனர். தேமாவை சார்ந்த எலிவாசு, சூகாவை சார்ந்த பில்தாது, நாமாவை சார்ந்த சோபார் ஆகியோர் தம்மிடமிருந்து கிளம்பி வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்கவும் ஆறுதல் கூறவும் ஒன்று கூடினர். தொலைவில் அவரை பார்த்து அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. இது யாரு? நம்ம யோபுவா? ஆமாம், யோபு மாதிரி தான் இருக்குது. யோபுக்கு என்னாச்சு? உடம்புலாம் புண்ணா இருக்க. யோபு என்னாச்சு? அவர்கள் வாய் விட்டு அழுதார்கள். துயரின் மிகுதியால் 7 நாட்கள் இரவும் பகலும் எவரும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உட்கார்ந்திருந்தார்கள். யோபு, நீ எவ்வளோ நல்லவன், கடவுளே நம்பியிருந்த, கடவுளுக்கு பயந்துருந்த, எவ்வளோ எரிபலி கொடுத்துருக்க, உனக்கா இந்த நிலமை? கடவுள் எப்போ நல்லவர் தான். அவர் நான் ஏதோ பண்ணினால தான் கடவுள் கொடுத்துருக்காரு. நீ நல்லவன் தானே, நீ ஏன் தப்பு பண்ணாமல் அவன் கடவுளுக்கு கொடுத்துருக்காரு? ஏன் தப்பு நீ யோபு? ஆண்டவர் நல்லவரை யாரையும் தண்டிக்க மாட்டார். நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப. நான் எப்பவும் தப்பு பண்ணவே மாட்டேன். கடவுள் நான் எப்பவும் கடவுளுக்கு நல்லவனாக தான் இருப்பேன். ஏன் எனக்கு இந்த தீங்கு ஒன்றுக்கு எனக்கும் தெரியல. சரிடா. கடவுள் நேர்மையாளருக்கு தான் தண்டிக்கிறாரு. பாவம் செய்யறவங்களாம் நல்லா இருக்காங்க, நேர்மையாக இருக்கிறவங்க தான் நிறைய இந்த நோய் புண்ணெல்லாம் வருது. ஐயோ அரிக்குதே, உடம்புலாம் புண்ணா இருக்கு. ஹலோ ஐயோ எனக்கு மறந்து போச்சு. ஆண்டவர் நேர்மையாளரை யாரையும் தண்டிக்க மாட்டார். நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. நான் ஒரு தப்பு பண்ணதில்லை. நான் எப்பவும் நல்லவனாக தான் இருந்துட்டு இருப்பேன். நான் இருளில் இருந்தேன். என்னை எப்படி நான் இருளில் இருக்கேன் என்னை எப்படியாவது ஒளிக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. எனக்கு இந்த பாவத்துலேருந்து என்னை எப்படியாவது விடுவீங்க. நான் இருளில் இருக்கேன், என்னை எப்படியாவது ஒளிக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. எந்த தப்பு செய்யாது எனக்கு இந்த பாவமா? இந்த துன்பத்திலிருந்து மீட்க வல்லவர் இந்த ஆண்டவர். அவர் நம்பிக்கைக்குரியவர், என்னை மீட்பார். நீங்கள் சொல்வது போலல்ல, அவர் எப்பொழுதும் என்னோடு கூட தான் இருக்கிறார். யோபு யோபு. ஆண்டவரே, நீரா பேசுறீர்? ஆமாம், நீ உன் நம்பிக்கை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உன் இன்ப நேரத்தில் மட்டும் இல்லை, உன் துன்ப நேரத்திலும் நீ என்னையே சார்ந்து இருந்தாய். உன் நண்பர்கள் திசை திருப்ப முயற்சித்தாலும் உன் நம்பிக்கையில் உறுதியாய் இருந்தாய்.
உன் நண்பர்களுக்காக எரிபலி செலுத்தினால்தான் நான் அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். ஆண்டவரே, இந்த பாவிகளுக்காக நான் எரிபலி செலுத்துகிறேன். இனி உன்னை ஆசீர்வதித்து இரட்டிப்பான நன்மையால் நிரப்புவேன். நன்றி ஆண்டவரே. அஞ்சாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். ஆண்டவர் அவருக்கு வர செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினார். யோபுவின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் இருந்தனர். யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தாம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறையை கண்டு கழித்தார். இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். நாடகக்கரு. இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே.
அன்பு, கௌதம். குழு 3 அபிலா, அபிலஷா, கேத்ரின், ஸ்ரீமதி, அர்ச்சனா, வேலன், அஸ்வின், ஜெர்வின், முகிலா, பிரெஜிங்கா, செல்சியா, ஜியோனா. குழு 1 ஏ குரூப் ஜெனிஷா, ஹானா, ஆசிஸ், ஜெரோஷன், கிறிஸ், ஜோகன், ஜோசப், விபின், ஜார்டிக், பிரின்சஸ். குழு 1 பி ஜாய் கிஃப்டி, நிரஞ்சனா, தஸ்விகா, உச்சிமகாளி, கிறிஸ், ஜீவனா, தேசிகா, கவினாஸ், இன்ஃபன்ட் செல்வவனிஸ், ஸ்ரீ ஹரிஸ், பிரின்சஸ். செகண்ட் குரூப் ரித்திகா ஜோஸ்னா, வினோலின், ஜோனா, ஜெஃபி, ஜோன்சிலா, ஆடன், ஜெரிக், ஞானப்பிரகாஷ், ஜோனா, சகாய, ஜெனிஸ். ஆமா என்ன பேர்? வாஸ்தேன். வாங்க. வினோலின், ஆஸ்டின், ஆடன், ஜெர்லின், மேரி. இந்த வருடம் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புக்கு 3 நிலைகளாக பிரைஸ் கொடுக்குறோம் தினசரி வருகையை. ஏன்னா 40 வாரம் வரணும். அதில் 30 வாரத்துக்கு மேலே வந்தவங்களுக்கு முதல் நிலை, 20க்கு மேலே வந்தவங்களுக்கு 2ஆம் நிலை, 10 வாரம் மட்டும் அது கம்மியாக வந்து ரொம்ப கம்மியாக வந்தாங்க சில பேர், அவங்களுக்கு 3ஆம் நிலை கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க மக்களே, உங்களுடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று. வினோலின், ஆஸ்டின், ஆடன், ஜெர்லின், மேரி. ஜெர்லின், மேரி, பிரகாஷ், கேத்ரின், அர்ச்சனா, ஆண்டனி, ஸ்ரீமதி, ஜெர்லின், வேலன், செல்சியா, ஜெர்வின், செல்சியா. மறைக்கல்வி பிள்ளைங்களை முன்னாடி வந்து நின்றுங்க சைடில். கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க. அடுத்து பாட போட்டிக்கலாம் பிரைஸ் வரும். இங்கே சைடில் நில்லுங்க. செல்சியா, ஜெர்வின், செல்சியா. யார் வரல? இரண்டாம் நிலை ரித்திகா, டெர்லின், பிரிசி, கௌசல்யா. இரண்டாம் நிலை ரித்திகா, டெர்லின், பிரிசி, கௌசல்யா. மூன்றாம் நிலை ரித்திக், ஜெரோஷன், ஈவின், வெனிஸ், ஜெரிக், கௌதம், ஜோயல், நிதிஷா. ஞாயிறு மறைக்கல்வி திறனாய்வு தேர்வு, ஆண்டு இறுதியில் வைத்த திறனாய்வு தேர்வுக்கு பரிசுகள். குழு எண் 1 தேசிகா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ஆஷிஷ் செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ரித்திகா, ஆடன் செகண்ட் ப்ரைஸ், ஆடன் தேர்ட் ப்ரைஸ், வினோலின் மேரி, தேர்ட் ப்ரைஸ், வினோலின் செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் ஆண்டனி, செகண்ட் ப்ரைஸ் ஆண்டனி, தேர்ட் ப்ரைஸ் ஸ்ரீமதி. குழு எண் 4 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்சியா, செகண்ட் ப்ரைஸ் லீனா, தேர்ட் ப்ரைஸ் கௌசல்யா. பரிசு வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றிகள். ஆசி உரை கூற அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 106:1 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர். எனவே இந்த 10 நாளும் நல்ல சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அதற்கு உந்துகரமாக இருந்த இறைவன் நம்மை வழிநடத்தியிருக்கிறார். எனவே இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த விடுமுறை விவிலிய பள்ளியை நல்ல முறையிலே ஆசிரியர்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒருங்கிணைத்து தலைமையேற்று சிறப்பு செய்யக்கூடிய ஆசிரியை திருமதி அல்ஃபோன்சா அவர்களை நம் அனைவர் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பரிசுகள், நிறைய நிகழ்ச்சிகள், நல்ல நாடகங்கள், விவிலிய நாடகங்கள் இதெல்லாம் சிரமம் எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே மிக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்து ஆசிரியர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து
தங்களுடைய வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு இந்த விபிஎஸ் நமது பிள்ளைகளுக்காக 10 நாள் இருந்து கலை பயிற்சி மற்றும் எல்லா அறிவுசார் பயிற்சி மற்றும் ஆன்மீக பயிற்சி எல்லாவற்றை கொடுத்த நமது விடுமுறை விவிலியப்பள்ளி ஆசிரியர்களுக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் இந்த 10 நாளும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமாக நமது பிள்ளைகளுக்கு தேநீர் சிற்றுண்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியிருக்கிறீர்கள். அப்படி தானே? சாப்பாடு கொடுத்தீங்களோ இடையில ஒரு நாள் உணவு சாப்பாடு கொடுத்து பிள்ளைகள் அந்த உணவு தான் இப்போ விரும்புகிறாங்க. எல்லா ஊரிலும் இப்போ சாப்பாடு என்ன மத்தியானம் பிரியாணி தானே? வெரி குட். அதனால் அப்படி உணவெல்லாம் கொடுத்து நமது பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய ஒவ்வொரு நன்கொடையாளர்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்தாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கும் இந்த பரிசுகளை எல்லாம் வாங்கி ஊக்கப்படுத்திய நன்கொடையாளர்கள் நல்ல முறையிலே சிறப்பாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது வசனம், சின்னஞ்சிறிய பிள்ளைகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று அந்த இது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் நிறைய நல்ல தாராளமாக நன்கொடைகளையும் உணவு மற்ற காரியங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை நிறைவு செய்கிறீர்கள். எனவே வாழ்த்துக்கள், உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். நல்ல முறையில் ஒலி அமைத்து தந்த ஆசிரியர் குமாரபுரம் அவர்களுக்கு மற்றும் எல்லா நமது ஊர் நிர்வாகிகள் மற்றும் இதில் பின்னணியாக இருந்து செயல்பட்ட பெற்றோர்கள் எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அடுத்தது கதை கூறல். ஒவ்வொரு வருஷமும் பிள்ளைங்க ஒரு புனிதரை பற்றி இந்த 10 நாளில் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி இந்த வருஷமும் ஒரு புனிதரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த புனிதரை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டதை இப்போ கதையாக உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அந்த வருஷம் புனிதர் யாருப்பா? அவர் பற்றி அவர் எவ்வளோ பெரிய புனிதர் தெரியுமா? அவர் இன்றைய காலத்தோட புனிதர். எனக்கு அவரை பற்றி கொஞ்சம் சொல்லேன். கவலைப்படாத, நம்ம தம்பி தங்கச்சிலாம் இப்போ சொல்லுவாங்க. நாங்கள் இந்த வருஷம் படித்த புனிதர் பேர் கார்லோ அக்குதிஸ். இவர் தான் அது. இவர் இன்றைய தலைமுறையின் புனிதர், இணையதள பாதுகாவலர். கார்லோ அக்குட்டிஸ் பிறந்தது மே 3, 1991 பிறந்தார். இவர் லண்டனில் பிறந்தார். ஆனால் அவர் வளர்க்கப்பட்டது இத்தாலியில் உள்ள மிலான் நகரில். இவருடைய அப்பா பெயர் அந்திரேயா அக்குதிஸ். அவருடைய அம்மா பெயர் அந்தோனியா சால்சானோ. இவர் 7 வயசில் நற்கரணை வாங்குறாரு, 11 வயசில் உறுதி பூசல் பெறாரு. அன்னையிலேருந்து இவர் திருப்பலிக்கு தினமும் போவார். அது மட்டும் இல்லாமல் நற்கரணை உட்கொள்வார். தினமும் திருப்பலிக்கு போய் ஜெபிப்பார். தினக்கும் ஜெபமால ஜெபம் செய்வார். இந்த உலகத்திலே சிறந்த பெண்மணியா மாதாவை தான் சொல்லுவார். ஆண்டவருக்கு ரொம்ப இணைஞ்சிருப்பார். இவர் சிறந்த ஃபுட்பால் பிளேயர். இவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் நல்லா பழகும். இப்போ ஒருத்தவங்களை கேள்வி கிண்டல் பண்ணாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு மணிக்கு ஏற்றுக்கிட்டு நல்லா பேசுவாங்க. இவங்க கஷ்டத்துலையும் சரி சந்தோஷத்துலையும் சரி எதனாலும் எஸ்பா கூட இணைந்திருந்து எதனாலும் எஸ்பாவோட மார்பிள் சாஞ்சு எதனாலும் எஸ்பா கிட்ட சொல்லுவாங்க. அதனால எஸ்பா கிட்ட இருந்து இரக்கம் கருணை துணிவு இது எல்லாமே எஸ்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாங்க. இது ஒரு நற்கரணை புதுமை. இந்த மாதிரி உலகத்தில் மொத்தம் 136 நற்கரணை புதுமை இருக்கு. அதெல்லாம் கார்லோ அக்குதிஸ் நேரில் போய் சந்திச்சு அது அவர் பேரில் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் வர்ச்சுவல் வியூஸ்ல எல்லாத்தையும் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் போட்டார். அதனால தான் இன்டர்நெட் புனிதர்னு கூப்பிடுறோம். இவரோட கணினி திறமையை பார்த்து ராஜேஷ் மோகன் என்ற இந்தியர் இவர்கிட்ட இந்த வயசில் நற்கரணை மேலேயும் ஜெபமால மேலேயும் கணினி மேலேயும் இவ்வளவு நாணமும் உங்களுக்கு தந்த கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி இவரும் மனமாறி ஒரு கிறிஸ்துவராக மாறிட்டார். சின்ன பிள்ளையிலே இன்டர்நெட் மூலமாக ஏஸ்பா பற்றி நிறைய இதை அறிவிச்சாங்க. அதே மாதிரி போக போக 15ஆவது வயசில் ரத்த புற்றுநோய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது டாக்டர்லாம் சொன்னாங்க, என்ன இந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க சொன்னாங்க, என்னோட கஷ்டப்படுறது இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இது இந்த கஷ்டத்தை நான் திருச்சபைக்காகவும் திருத்தந்தைக்காகவும் ஒப்புக் கொடுக்குறேன் அப்படின்னு டாக்டரே தெரிவிச்சாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா கண்ணீர் விடும்போதும், அம்மா கவலைப்படாதீங்க, ஏஸ்பா உயிர்க்கலனா மறிக்கலனா மறுபடியும் உயிரோடு வரலனா நம்மளுக்கு பரலோகம்னு ஒன்று தெரிஞ்சிருக்காது. இப்போ நான் இறந்துட்டேன்னா இதோட என்னோட வாழ்வு முடியாது. நான் ஏற்பா கூட நிலைவாழ்வாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே தெரிவிச்சினாங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கார்லோ அக்குதிஸோட கல்லறையை திறந்து பார்த்தா அவங்களோட உடல் அழியாத நிலையாக இருந்துச்சு. அவங்களோட அந்த இதை எடுத்துகிட்டு போய் ரோமில் உள்ள மஜ்ரோ ஆலயத்தில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு புனித பிரான்சிஸ் அசிசியார் ரொம்ப பிடிச்சதுனால அவங்களோட இதயத்தை அவருடைய பிரான்சிஸ் அசிஸ் நகர் பேராலயத்தில் திருப்பணமாக வச்சுருக்காங்க. இன்னும் இவருடைய உடல் அழியாத இடத்துல இருக்குது. கார்லோ அக்யூட்டிஸ் இறந்த பிறகு நிறைய புதுமைகள் நடந்துச்சு. நீங்கள் எல்லா புனிதரையும் இப்படி தான் பார்த்துருப்பீங்க. கார்லோ அக்யூட்டிஸ்க்கு நிறைய பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதில் மொதல் பட்டம் இறையுடையர்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க. 2வது வணக்கத்துக்குரியர்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க. 3வது அருளாளர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க. இப்போ போப்பாண்டவர் ஏப்ரல் 21 இறந்ததுனால இவருக்கு பட்டம் கொடுக்கல. போப்பாண்டவர் அடுத்த வரும்போதுல இவருக்கு பட்டம் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா புனிதரையும் இப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. இவர் ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, பேகு, கையில் செல்ஃபோனு, காலில் ஷூ அதெல்லாம் போட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இவர் தான் மாடர்ன் புனிதர், இன்றைய தலைமுறையின் புனிதர், இந்த காலத்து புனிதர். இந்த வருஷம் புனிதரோட கதை எவ்வளோ நல்லா இருந்திருக்கு. நான் தான் விபிஎஸ் வர மிஸ் ஆகிட்டேன். பாத்தியா, நம்ம மாதிரி ஃபோனு கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் நல்ல விஷயமா யூஸ் பண்ணாரு. நம்மளும் அதே மாதிரி யூஸ் பண்ணணும். அவர் திருப்பலியில் பக்தியாக கலந்துக்கிட்டு நற்கரணையை பக்தியாக வாங்கினாரு. அதே போல் நம்ம எல்லாரும் திருப்பலியில் கலந்துக்கிட்டு நற்கரணையை பக்தியாக வாங்கணும். அவரோட இணைந்திருக்கணும். நன்றி.
அலையா வீசுது என் வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க அலையா வீசுது என் வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு நீ எனக்கு வாங்கணும்னு காதல் சொன்னாரு ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு என் கொல தெய்வம் அவரு எங்க கொல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல தெய்வம் அவரு அடங்க கொல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான் அது உலகம் ஒன்றை எதிர்பார்க்கும் துட்டு தான் ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா அட உலகம் ஒன்றை எதிர்பார்க்கும் துட்டு நண்பா எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான் நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான் இஷ்டப்பட்டுதான் என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் வாரிச்சு அட பொறாமையா முதுகலையே குத்துச்சு கூட்டணிக்கும் கூட்டம் கால வாரிச்சு அட பொறாமையா முதுகலையே குத்துச்சுப்பா கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு அவ கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு என் காயம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிச்சுப்பா என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் என் கொல்ல தெய்வம் அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார் தேசிகா முதல் பரிசு மட்டும் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். தேசிகா, வினோலின், பிரிசி 3 பேரும் முதல் பரிசு. தேசிகா, வினோலின், பிரிசி. இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் ஜெரிக், கிறிஸ் ஜீவானா. ஜெரிக் அண்ட் இரண்டாவது பரிசு ஜெரிக், கிறிஸ் ஜீவானா. ஆய ஜெனிஸ், கிருத்திகா, ஜோனா மேரி வாங்கிக்கோ. விபின் யார் வாங்கிட்டனா? கிருத்திகா, சகாய ஜெனிஸ். ஃபாதர் நன்றி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. நாங்களும் நன்றி சொல்ல வருகிறோம். நன்றி சொல்ல நமது ஆசிரியர் ஸ்டெல்லா அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். விபிஎஸ் நிறைவு நாள் நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் கண்டு கழித்த உங்கள் அனைவரையும் விபிஎஸ் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இது உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் தருணம். முதற்கண் இந்த விபிஎஸ் 10 நாட்கள் நல்ல முறையில் நடைபெறவும், இந்த நிறைவு நாள் கலை நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடக்கவும் நம்மை வழிநடத்திய இறைவனுக்கு முதற்கண் நமது நன்றியை சமர்ப்பிக்கிறோம். அடுத்ததாக நமக்கு ஆசி வழங்கி நல்ல முறையில் ஊக்கமளித்து நம்மை வழிநடத்திய அருட்தந்தை சகாய ஜஸ்டின் அடிகளார் அவர்களுக்கும், நமது விபிஎஸ் முதல் நாள் நிகழ்ச்சியை ஜபித்து ஆரம்பித்து இந்நாள் வரை நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம் பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி மரியசாந்தி அவர்களுக்கும் விபிஎஸ் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம் சபை தலைவர் நிர்வாகிகள் அனைவருக்கும் 10 நாட்களும் காலையிலே ஒலிபெருக்கில் விபிஎஸ் பாடல்களை ஒலிக்க செய்து நம் பிள்ளைகளை ஊக்கத்துடன் வரவழைத்த நம் ஆலய உபதேசியார் வளன் அவர்களுக்கும் நமது நன்றியை உரித்தாக்குகிறோம். நமது பிள்ளைகள் சோர்வடையாமல் உற்சாகத்தோடு இருக்க அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கியவர்களுக்கும், இந்த பரிசு பொருட்கள் மற்ற செலவுகளுக்காக நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். இப்பொழுது நன்கொடை வழங்கியோர் பெயர்களை வாசிக்கிறேன். நன்கொடை வழங்கியோர் திரு தினேஷ்குமார், சேர்மத்துறை திரு ஜெயசீலன், திரு எஸ் வின்சென்ட், திரு சி அருள்ராஜ், திருமதி சகாய லூர்துமேரி, திரு அருண், திருமதி அருள்சீலி, திரு பொன்சேகர், திரு சேசுராஜா, ஃபெலிக்ஸ், சுந்தர்ராஜ், திரு சுதாகர், திரு கிரகோரி முத்துவளன், திரு மங்களராஜ், திரு கார்த்திக், திரு சூர்யா, திரு பிரைட்சன். சிற்றுண்டி வழங்கியோர்
பீட்டர் நவரத்னவளன், திரு பீட்டர் நவரத்னவளன், திரு அல்பர்ட் லியோ, திரு ஜூடு ததேஸ் அந்தோணிராஜ், குழந்தை இயேசு அன்பியம், திரு மரிய குணராஜ், திரு அந்தோணி சேவியர் பாண்டியன், திரு ஜெபஸ்டின் செல்லத்துறை, திரு யாக்கோபு, திரு ஞானசேகர், திரு மரியா ஆனந்தராஜ். நன்கொடை வழங்கியோருக்கும் சிற்றுண்டி வழங்கியோருக்கும் எங்களது விபிஎஸ் மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்வளவு நேரம் அனைவரும் அமைதியாக இருந்து எங்கள் பிள்ளைகளது கலை நிகழ்ச்சிகளை கண்டு உற்சாகத்துடன் அவர்களுக்கு ஊக்கமளித்த உங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 10 நாட்கள் இந்த பிள்ளைகளை நல்ல ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் கலந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் பெற்றோர்கள் அனைவரும் அவர்களை ஊக்கத்தோடு அனுப்பி வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. மேலும் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். மேலும் இங்கு பார்வையாளராக வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி. இந்த மேடை அலங்காரம் ஒளி அமைப்பு செய்து தந்த சகோதரருக்கும் எங்களது நன்றி. வேறு யாருக்காவது நன்றி சொல்லவில்லை என்று மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த 10 நாள் விபிஎஸ் நிகழ்ச்சி நல்ல முறையில் நடக்க உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி எனது நன்றியுரை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. இன்னும் நாள் இல்ல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறனே. போராட்டங்கள் முடியல, பாடுகளோ தீரல, ஆனாலும் இருக்கிறனே. டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபா. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. ஆனாலும் வாழ்கிறனே. நிற்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. படிக்கல உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறனே. நிற்கிறேன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபா. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளம் இல்ல, எல்லாம் கிருபா. கிருபா 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 எல்லாம் கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது.
பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. ஏன் 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 அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதியெல்லாம் மாறினது. ஏன் 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 பாவமெல்லாம் மறைந்தது, சாபமெல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது. ஏன் 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 கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல என் காலம் இல்ல எல்லாம் கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல என் காலம் இல்ல எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. ஓடி வருவாளா நான் பாத்திரம்லாம் கொடுத்தா தூக்கி செல்ஃபில் வச்சுருவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி ஆகட்டும் தான். அப்புறம் எங்களோடு இருந்த ஐரின் வந்து முதல் ஒரு 2 நாள் பேரண்ட்டாக தான் வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய ஆர்வத்தினாலையும் எங்களுக்கு ஒரு டீச்சர் தேவைப்பட்டுச்சு, அதனாலேயே அவங்கள வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்க இந்த ஊருடைய மருமகா, அதனால் நம்ம நிறைய உதவி செய்கிறாங்க. அவங்கள மறக்கவே முடியாது. அவங்க ரொம்ப நெடுங்காலம் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி நல்லா ஜூஸ் எடுத்து குடித்து ரொம்ப ஹெல்த்தியாக வாழணும்னு இந்த பழங்களை அவர்களுக்கு பரிசாக கொடுக்குறோம். வாங்கக்கா. இங்கே இருக்கு.